அன்புமணி தூண்டுதல்னால மிகப்பெரிய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டமே ஒரு கலவர பூமியாக ஆற்றுவதற்கு அன்புமணி அவர்கள் வந்து ஆளுங்களை அமைச்சுட்டு பாடி செல்வம், வேலுசாமி டெய்லி வந்து எங்க ஐயா பக்கம் இருக்கிறவங்கள துன்பப்படுத்துறது, தொந்தரவு கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறது, அவங்கள போய் வெட்டுங்க குத்துங்க அப்படின்னு சொல்லி காவல் அலுவலகம் முன்னாடியே மாநில துணை தலைவர், மாநகர செயலாளர் குணசேகரன் இவங்களை முதல்ல வெட்டணும் அப்படின்னு சொல்லி இப்ப 6ஆம் தேதியா 6ஆம் தேதி காவல் நிலையம் முன்னாடியே இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. இது முழுசா அன்புமணினால தூண்டுதல்னால இவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்குது. அடுத்தது இது நடந்தால் அதை விட பல மடங்கு நாங்க தயங்க மாட்டோம். இது எச்சரிக்கை, அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை. அது அவங்க புரிஞ்சுக்கணும். அகாத வார்த்தைகள் எல்லாம் மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. இப்ப என்ன கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் எவிடன்ஸோட அவங்க அப்பா பேசியிருக்கிறது. இப்ப எவிடன்ஸோட வந்து அவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இல்ல, தனிப்பட்ட முறையில ஒருத்தர் மாவட்ட செயலாளர், தனிப்பட்ட முறையில் மாவட்ட செயலாளரை, மாவட்ட தலைவர், இங்குள்ள முக்கிய நிர்வாகிகளை வந்து தரக்குறைவாகவும் அசிங்கமாகவும் ஐயா அவர்களை பற்றி பல விமர்சனங்கள் தரக்குறைவாக பேசியதால் அவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அப்படி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்களும் அந்த அசிங்கமான ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறோம். அதே போல அப்படி ஏதாவது செய்தால் நாங்களும் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் செய்ய தூண்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே அந்த அராஜக போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய கடமை. செல்போன்ல ஏதாட்டும் அந்த மாதிரி பேசியிருக்காங்களா இல்ல சமூக இல்ல? ஆமா, அவங்க வந்து இல்ல, அவங்க பாருங்க, பை வெங்கடேசன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இங்குள்ள பொறுப்பாளர்களையும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும், மருத்துவர் ஐயா அவர்களையும் மிகவும் தரக்குறைவாக எதிர்பார்ட்டில் இருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் அவர்களுடைய அடியாட்களாக செயல்படுகின்ற இங்கிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் செயல்படுகின்றார்கள். வன்முறையை தூண்டும் வகையில் செயல்படுகிறார்கள். எனவே அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் வன்முறை பேசியவர்கள் மீது புகார் கொடுத்து ரசீதை பெற்றுக் கொண்டுள்ளோம். உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அவர்களுடைய சார்பாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்க உள்ளோம். எனவே பண்ணையார் அவர்களுடைய அறிவுரை கேட்க இங்குள்ள மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி அவர்கள் மற்றும் பாடி செல்வம் மாநில துணைத் தலைவர் அவர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் தருமபுரியிலிருந்து வந்து இங்கு வந்து ஒசூரிலே வந்து பகுதியில் வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலே செயல்படுகிறார்கள். எனவே அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அது சம்பந்தமாக புகார் இந்த சிப்பார் காவல் நிலையத்தில் இன்று கொடுக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். தரைக்குறைவா பண்றாங்க. இன்னும் இந்த மாதிரி இன்னும் வந்து 26 ஒசூர்ல 26 பேர் ஐயாவே தரக்குறையா பேசியிருக்கிறது. இன்னும் மற்றவங்களே வெற்றும் குடுத்துருன்னு பேசியிருக்கிற ரெக்கார்டெல்லாம் இருக்கு. அடுத்த இதுல நாங்க கொடுக்குறோம். எனவே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோம். இப்ப யார் மேலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்கீங்க? அதான் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், அப்புறம் வந்து வெங்கடேஷ், இரும்பு மனிதன் சொல்லக்கூடிய வெங்கடேஷன் சொல்லிட்டு வெங்கடேஷன் இல்ல, இந்த மாதிரி பல்வேறு பேர்களை கொடுத்துரு, ஒரு 10 பேர் மேல கொடுத்துருக்காங்க. எல்லாம் எவிடன்ஸோட கொடுத்துருக்கு. ஆமா, மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், வன்னியர் சங்கம், வன்னியர் சங்கம், நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, அசிங்கமாக
அசிங்கமாகவும் தரக்குறைவாகவும் ஐயாவை பற்றி பேசியவர் மீது நடவடிக்கை எடு. ஐயா மீது தரக்குறைவாக பேசிய பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. புகாரின் மீது நடவடிக்கை எடு. பொறுப்பாளர்களை கட்டுப்படுத்து. வன்முறையை நிறுத்து. போங்க அப்படி கல்வி நீ